முக்கிய செய்தி. தேனி மாவட்டம் கம்பம் மெட்டு சாலையின் அருகே உள்ள ஓடைப்பகுதி ஒன்றில் நின்றிருந்த காருக்குள் கேரள மாநிலத்தை சேர்ந்த பெண் உட்பட 3 பேரின் சடலங்கள் கிடைத்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக கம்பம் வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேந்தர் இணைப்பில் இருக்கிறார். சுரேந்தர், வணக்கம். தற்போது அந்த 3 பேர் சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்பாக என்ன விசாரணை நடைபெற்று வருகிறது? அவர்கள் யார் என்று ஏதும் தகவல் கிடைத்ததா? தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் 8 மலைச்சாலை அருகே உள்ள ஓடைப்பகுதியில் கேரள மாநிலத்தை சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் சடலமாக மீட்பு. கம்பம் வடக்கு காவல்துறையினர் விசாரணை. தேனி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு செல்வதற்கு 3 வழித்தடங்கள் உள்ளன. அதில் கம்பத்திலிருந்து கம்பமெட்டு சாலை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை கம்பமெட்டு மலைச்சாலையில் அடிவார பகுதியில் சாலையின் அருகே உள்ள ஒரு ஓடை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலம் ஒன்று உள்ளது. இந்த நிலத்தில் பூட்டிய நிலையில் கார் ஒன்று சந்தேகப்படி நின்றுள்ளது. அப்பகுதியில் தோட்ட வேலைக்கு சென்ற நபர்கள் சிலர் அதனை விசாரித்துவிட்டு உடனடியாக கம்பம் வடக்கு காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலில் விரைந்து வந்து பார்த்த கம்பம் காவல்துறையினர் காருக்குள் பெண் உட்பட 3 நபர்கள் வாயில் நுரைய தள்ளுபடி உயிரிழந்து கிடந்தனர். இதனை அடுத்து காவல்துறையினர் விசாரணை தொடங்கி உள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்றும் வயது 40 மதித்தக்க பின் 45 வயதுத்தக்க ஆண் மற்றும் 25 மதித்தக்க வாலிபர் ஒருவர் ஒரே குடும்ப உறுப்பினராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. மேலும் காரின் அருகே காலியான பூச்சி மருந்து பாட்டில்கள் மற்றும் விஷம் அருந்திய போது தெரியாமல் இருப்பதாக பல வகையில் உள்ளிட்ட கிடந்துள்ளது. எனவே 3 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து தடவியல் நிறுவனங்கள் வரவழைக்கப்பட்டு பூட்டியுள்ள காரினை சோதனை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் கம்பம் பகுதியில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.